பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் இன்றைக்கு சென்னை முழுவதும் அனைத்து வார்டுகளிலும் நீர்வழி தடங்களில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கேற்ப நம்முடைய துறையின் அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்கள் அறிவுறுத்தலுக்கேற்ப இன்றைக்கு நீர்வழி தடங்களில் இருக்கின்ற அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு கொசு வலை வழங்குகின்ற இந்த நிகழ்வை தொடங்கினோம். மழை காலம் தொடங்கிய நேரத்தில் மழை விட்ட பிறகு பல பகுதிகளில் கொசுக்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் கொசுகின்ற ஒழிப்பு பணியிலும் நம்ம சென்னை மாநகராட்சி மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. காலை மாலை இரு வேளைகளிலும் அந்த கொசு மருந்து தெளிப்பான்கள் மூலம் கொசு மருந்து அடிக்கின்ற நிகழ்வு தொடர்ந்து இந்த பொதுமக்களை பாதுகாக்கின்ற வகையில் கொசு வலை வழங்குகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இதில் பயனாளிகளும் இந்த சைதாப்பேட்டை அருகில் உள்ள இதனுடைய சொந்த வார்டு 169 வார்டில் நீர்வழி ஆற்றின் கரையோரமும் மற்றும் மாம்பழம் கால்வாய் இருக்கின்ற பகுதியில் அடைகின்ற மக்களுக்கு இன்றைக்கு இந்த வழங்கியிருக்கின்றோம். சைதாப்பேட்டை மண்டல 13க்கு உட்பட்ட பகுதியில் தொடங்கியிருக்கின்றோம். இதை தொடர்ந்து அந்தந்த வார்டுக்குட்பட்ட பகுதியில் அந்தந்த வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் வழங்குகின்ற அந்த பொதுமக்களுக்கு கொசு வலைகள் நடத்தி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே சென்னை மாநகராட்சி நம்முடைய மாண்புமிகு அறிவுறுத்தலுக்கேற்ப வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்கின்ற வகையில் நம்ம பெருநகர சென்னை தயார் நிலையில் இருந்திருக்கின்றோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் பெய்த மழையில் கூட நம்முடைய மாநகராட்சி மிக திறமையாக அந்த நீர்வழி தடங்கும் மழை நீரால் இந்த சென்னை மாநகரம் சூழாத வகையில் திறமையாக கையாண்டு அனைத்து நீர்வழி தடங்களிலும் நம்ம மழை நீரை வேகமாக வெளியேற்றிவிட்டோம். இன்றைக்கு இரவிலிருந்து நாளை மறுதினம் 2 நாட்களுக்கு மழை இருக்கும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதை எதிர்கொள்கின்ற வகையில் மாநகராட்சி தயார் நிலையில் இருக்கின்றனர். கண்டிப்பாக ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாம் நம்முடைய அந்த வார்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு மூலமாக அறிவுறுத்தி இருக்கின்றோம். தயார் நிலையில் இருக்கும். கிட்டத்தட்ட 169 ரிலீஃப் சென்டர் தயார் நிலையில் இருக்கின்றது. ஒரு ஜோனுக்கு ஒரு மண்டலத்துக்கு 2 சமையல் கூடங்கள் தயார் நிலையில் இருக்கணும். அதிகமான மழைப்பொழிவு இருந்தால் அந்த தாழ்வான பகுதிகின்ற மக்களுக்கு பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கான அந்த ரிலீஃப் சென்டர் தயார் நிலையில் இருக்கின்றது. அவர்களுக்கு தேவையான சுத்தமான குடிநீர், மருத்துவ சேவைகள், அவங்களுக்கு நல்ல உணவு வகைகள் அத்தனையும் தயார் நிலையில் நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். ப்ரியாரிட்டி 1ல் நாங்கள் 90-95% முடிச்சிட்டோம். இன்னும் ப்ரியாரிட்டி 2 இந்த மழைக்காலம் முடிந்த பிறகு தொடங்க இருக்கின்றோம். எல்லா வகையிலும் ஓரளவுக்கு முடித்துவிட்டு சில இடங்களிலும் அதை முடிக்கின்றபடி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றன. கடந்த வாரம் தான் இந்த ஊர் தலைவர் இங்கே அருகிலே இருக்கிறார். கடந்த வாரம் தான் இந்த காவாயெல்லாம் தூர்வாரி கிளீன்ஸ், அதாவது இந்த சில்க் எடுத்த பணியை முடித்து விட்டோம். தொடர்ந்து இந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு கண்காணித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கேற்ப நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் சென்னை மாநகராட்சி முழுவதும் சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறை இணைந்து 200 வார்டுகளிலும் வார்டுக்கு ஒரு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஒவ்வொரு மருத்துவ முகாமிலும் கிட்டத்தட்ட 400-500 பேர் அதில் பயன்பெற்றார்கள்.